அல்லாஹ்வினுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனிலே இந்த அத்தியாயம் இந்த வசனம் ஓதினால் அது நமக்கு என்ன நன்மைகளை பெற்றுத்தரும் என்பதை சில வசனத்திற்கும் சில அத்தியாயத்திற்கும் சில சிறப்புகளை சொல்லியிருக்கின்றார்கள். குர்ஆன் முழுவதும் ஓதக்கூடியவர்களுக்கு அது மறுமையிலே பரிந்துரை செய்யும். ஆனால் சில வசனங்கள் சில அத்தியாயங்களுக்கு கூடுதலான சிறப்புகளை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதன் அடிப்படையிலே இந்த 2 அத்தியாயங்கள் ஓதக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். மறுமை நாளில் குர்ஆனும் அதன்படி செயலாற்றியவர்களும் அழைத்து வரப்படுவார்கள். அந்த நேரத்திலே குர்ஆனினுடைய 2வது அத்தியாயம் அல் பக்ரா அத்தியாயமும் ஆலு இம்ரான் அத்தியாயமும் முன்னே வரும் என்று கூறிவிட்டு